வணக்கம். 7 மணி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 4,42,000 பேர் விண்ணப்பம். சனிக்கிழமை நடைபெற்ற சிறப்பு முகாமில் மட்டும் 2,57,000 பேர் விண்ணப்பம். சென்னையில் 3ஆம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. நாளையும் போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் நாளை மறுநாள் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். 125 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக ஆட்சியில் புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படவில்லை என்றும் தையூர் பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பேச்சு. சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் துணை மின் நிலையத்தை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி பேரணி சென்ற பிரேமலதா. நினைவிடத்தில் மகன்களுடன் பூஜை செய்து மனமுருகி கண்ணீர் வடித்தார். தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்றவர் விஜயகாந்த் என எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். நினைவிடத்தில் நேரி மரியாதை செலுத்திய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மலர் மாலை வைத்து மலர் தூவியும் அஞ்சலி. விஜயகாந்த் நினைவிடத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நயினார் நாகேந்திரன் மரியாதை. செல்வ பெருந்தகை சீமானும் மரியாதை செலுத்தினர். நாற்பத்தி நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டிக்கொண்டு விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பெரம்பலூர் மாவட்ட ரசிகர்கள். விஜயகாந்த் பாடலுக்கு நடனமாடி மரியாதை செலுத்திய தென்காசி மக்கள். மக்கள் மனதில் இருந்து விஜயகாந்த் நீங்கவில்லை. ஏராளமானவர்கள் மரியாதை செலுத்திய நிலையில் மௌன விரதத்தை முடித்துக் கொண்ட பிரேமலதா உருக்கம். வாழ்ந்தாலும் கோடி மறைந்தாலும் கோடின்னு சொல்வாங்க. மக்கள் மனதில் நிலைத்து நிற்பவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால் தான் செய்த நல்ல திட்டங்கள், உதவிகள், சமூக பணிகள் அனைவருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை தலைவர் செய்திருக்கார். அதனுடைய அந்த அன்பின் வெளிப்பாடு தான் இது. விஜயகாந்திற்கு மரியாதை செய்த முதலமைச்சர், துணை முதல்வர், அதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்களுக்கு பிரேமலதா நன்றி. விஜய் நேரில் வரவில்லை என்றாலும் சமூக வலைதளம் மூலம் மரியாதை செலுத்தியதாக பேட்டி. சென்னையில் இல்லாதவங்க அவங்க ட்விட்டர் மூலமாகவும் அவங்க கட்சி சார்பாக இருக்கின்ற நிர்வாகிகள் அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லா தலைவரும் கேப்டனை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் கேப்டன். அதனால் எல்லாருமே சரிசமமாக கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. மலேசிய பயணத்தை முடித்துக் கொண்டு விடுதியிலிருந்து புறப்பட்ட விஜயை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. கூட்டத்தை காட்டி ஜெயித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள்.
தமிழ்நாடு சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாட்டில் சீமான் பேச்சு. கோவையில் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு வரை உள்ள உயர்மட்ட மேம்பாலத்திற்கு சி. சுப்பிரமணியம் மேம்பாலம் பெயர். பசுமை புரட்சிக்கு அடித்தளமிட்டவர் என எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திங்களன்று நடைபெறும் திமுக மகளிர் அணி சார்பில் மாநாடு. வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் சிறப்புரையாற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வரும் 31ஆம் தேதி இபிஎஸ் தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். விருப்பமனு பெறுவது நிறைவு பெறும் நிலையில் கூட்டத்திற்கு ஏற்பாடு. பொங்கலுக்கு முன்பே ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தவிக கூட்டணியில் இணைவார்கள். ஈரோடு அருகே பெருந்துறையில் செங்கோட்டையன் பேட்டி. விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொங்கலுக்கு பிறகு பொங்கலுக்கு முன்னாலே நடைபெறும். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் நடைபெற்ற திருப்பாவை முற்றோதல் விழா. ஆண்டாளுக்கு சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்ற பெண்கள். ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி கொண்டாட்டத்தின் பகல்பத்தின் 9ஆம் நாள் விழா. திரு ஆபரணங்கள் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்த நம்பெருமாள். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சி. இறுதி நாள் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்பு. உதகை கொடைக்கானலில் நீடிக்கும் உறைபனி. கடும் குளிரால் தவித்து வரும் மக்கள். தொடர் விடுமுறையை ஒட்டி மாமல்லபுரம் ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஏற்காடு கொடைக்கானலில் எழில் கொஞ்சம் அழகை கண்டு ரசித்த மக்கள். தென்றல் வீசும் குற்றாலத்தில் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். அரையாண்டு விடுமுறை நாளில் குடும்பத்துடன் ஆட்டம் போட்ட சிறுவர்கள். உதகையில் எருமைகளை பாதுகாக்க பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடிய தோடர் பழங்குடியின மக்கள். இளவட்ட கல்லை தூக்கியும் நடனமாடியும் மகிழ்ச்சி. நெல்லை பொருணை அருங்காட்சியகத்துக்கு திரண்ட மக்கள். தொல்பொருட்களை ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தரிசனத்திற்கு 6 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள். பழனி முருகன் கோயிலிலும் அலைமோதிய கூட்டம். தொடர் விடுமுறையால் கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்தை விட கூட்டம். கஞ்சா போதையில் ரீல்ஸ் மோகத்தில் ரயிலில் இருந்து வடமாநில இளைஞரை அழைத்துச் சென்று பட்டாக்கத்தியால் தாக்குதல். திருத்தணி ரயில் நிலையத்தில் அத்துமீறலில் ஈடுபட்ட 17 வயதான 4 சிறார்கள் கைது. அலையாத்திக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட இடங்களில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தெருவின் நடுவே கிரிக்கெட் விளையாடுவதை தட்டி கேட்ட பெண்ணுக்கு கொலை மிரட்டல். வாகனத்தை அடித்து நொறுக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்.